நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க எவர்கிரீன், கார்ஜியஸ், வெரி வெரி வெர்சடைல். இவங்கள பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிட்டே போகலாம். நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் வச்சு இவங்களை டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ வருஷங்கள் நம்ம அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்த்து ரசிச்சிருக்கோம். அஃப்கோர்ஸ் த வேர்டிக்டோட எலைசாவை தான் இப்போ நம்ம மேடைக்கு கூப்பிட போகிறோம். கேன் வி ப்ளீஸ் புட் அ ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் த எவர்கிரீன் சுஹாசினி மேம். எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். இங்கே விருந்தினராக வந்திருக்கும் பார்த்திபன் அவர்களுக்கும், யூகி சேத்து அண்ட் சித்ரா லக்ஷ்மண் சாருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த படத்தோட சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கீங்க. யூகி சேத்து எப்போவுமே ரொம்ப ஜெனரஸ், என்னை பற்றி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. இவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அந்த பாராட்டை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படணுமா, இல்லை வீட்டுக்கு போய் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ணல என்னம்மா அப்படி நம்மளை குத்திக்கிட்டோமான்னு தெரில. அதுதான் அவரோட இன்டென்ஷன் நினைக்கிறேன். பட் அப்படிலாம் இருக்கணும். இருந்தால் தான் மற்றவங்களுக்குலாம் அடடா யூஆர் நாட் பீயிங் ப்ரொடக்டிவ், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணும். அதுவும் நடுவில் நிறைய பேரெல்லாம் எடுத்து விட்டாரு. எத்தனை பேருக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல? ஜாக்ஸ் தாத்தியோட எக்ஸ்பிரஷன் அவங்க ஃபேஸில் பார்த்தேன் அப்படின்ட்டாரு. ஜாக்ஸ் தாத்தி அப்படிங்கிறவர் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஃப்ரான்ஸில் ரொம்ப பெரிய ஒரு கல்ட்டு. சார்லி சாப்ளின் வந்து ஃப்ரான்ஸில் பிறந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அந்த பேரெல்லாம் சொல்லும்போது இன்னுமே உதறது கை காலெல்லாம். எனிவே, அண்டர் யூட்டிலைஸ்ட் அப்படிலாம் சொன்னார். அடக்கமாக தான் இருக்கணும் எல்லாரும். ரொம்ப ஓவர் யூட்டிலைஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன இவங்க எல்லா படத்துலையும் இருக்காங்க, இவங்க போராக இருக்குது அப்படின்றவாங்க. அதனால் நாங்கள்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா தான் இந்த மாதிரி வேர்டிக்டான படத்தில் ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணால் கூட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ விச் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் த ஃபிலிம், மீ பீயிங் அண்டர் யூட்டிலைஸ்ட். அண்ட் சித்ரா லக்ஷ்மணன் சார், தேங்க்யூ ஸோ மச். அழகாக அனலைஸ் பண்ணிங்க. இந்த படத்துக்கு வந்து ப்ரெஷ் ஷோக்கு அவரை கூப்பிடணும்னு சொன்னது இட்ஸ் வெரி குட். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறதே மறந்து போச்சு. ஏன்னா ஒரு ரீலாக 1 minute ரீலாக பார்த்து ஒரு 3 மணி நேர படத்தை வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நியூஆன்சஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு. இன்னுமே அந்த பிளாக்னஸையே பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த படத்தில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு டார்க்காக ஒரு ஃப்ரேம் வந்தா அப்படின்னு. ஆனால் நம்ம ஐஃபோனில் பிளாக் ஓட டென்சிட்டி தானே பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐயோ பிளாக்னஸ் இல்லையேன்றோம். ஸோ முக்கியமாக கருப்பு இருந்தால் தான் வெள்ளை உலகத்துலேயே. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூகி சேத்து மாதிரி, நம்ம சித்ரா லக்ஷ்மணன் மாதிரி, யூனோ வெரி பேலன்ஸ்ட் அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இருந்தால் தான் நம்ம சினிமாலேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியும். பார்த்திபன் அஃப்கோர்ஸ் என்ன பேச போகிறார் தெரியல. ஐ திங்க் உங்களுக்கே தெரியல. கோபிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கோபி ஒரு ஃப்ரெண்டு. கோபி எப்படின்னா, இப்போ நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் கோபி இழுத்துருவேன். என்னோட தொண்டு நிறுவனமான நாமில் வந்து அவர் ஒரு ட்ரஸ்டி. சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவரும் அந்த கமிட்டியில் இருப்பார். அப்புறம் கொல்லப்பொடி அவார்டு, நேஷ்னல் அவார்டு உண்டு, அதுலேயும் அவரை இழுத்துருவேன். ஸோ ஆனால் அவர் என்ன எழுத்தா நான் போக மாட்டேன். அதுதான் வந்து யூஸ்வல் ஒரு என்ஜிஓ பர்சனோட ஆட்டிடியூட். அது ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வருவோம், யாருக்கும் நம்ம போக மாட்டோம். அப்படி வந்து ரொம்ப உறுதியாக இருந்த என்னை இழுத்தது வந்து இந்த படத்தோட இந்த சப்ஜெக்ட். ஆடிஷன் பற்றி சொன்னார். எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணாங்க, சுஹாசினிக்கு ஆடிஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கும். எப்படின்னா, என்னோட 20களில் வந்து நிறையா லக்ஷ்மி அவர்களோட ரீமேக் படங்களை நான் நடிச்சிருக்கேன். சிறை பார்த்துருப்பீங்களா நிறைய பேர், அதோட தெலுங்கு வெர்ஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன். சம்சாரம் அது மின்சாரம், அதோட தெலுங்கு வெர்ஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் கன்னடத்தில் அவங்க இப்பனி கரிகித்துன்னு ஒரு படம் பண்ணாங்க, ரொம்ப ஃபேமஸ், அதோட தெலுங்கு வெர்ஷன்லேயும் நான் தான் ஆக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒருத்தர் கதை சொல்ல வரும்போது ரீமேக்குன்னு சொன்னால் யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது லக்ஷ்மி மேடம் பண்ணியிருக்காங்க தமிழ்லையோ இல்லை கன்னடாலேயோ அப்படின்னோடனே, ஓ அப்படியா, அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு கெட் இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் ஒரு ஃபில்டர் அவங்களே பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் எனக்கு அந்த ஹோம்ஒர்க் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கோபி வந்து சொன்னார், இந்த எலைசாங்கிற கேரக்டருக்கு நாங்கள் லக்ஷ்மி தான் கேட்டோம். அவங்க வந்து வேறு வேலை இல்லை, 6 நாள் என்னை அமெரிக்காவை கூப்பிட்டு போய் என்னை கொலை பண்ணி திருப்பி அனுப்புறியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னுட்டு. ஸோ அதனால் அந்த எனக்கான ஸ்கிரிப்டோட ஆடிஷனை வந்து அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க. ஷீட் ஆல்ரெடி டன் இட். ஸோ லக்ஷ்மிக்கு கொண்டு போகிற கேரக்டர் அப்படின்னா நிச்சயமாக இட் வுட் ஹவ் பீன் அ வெல் ரிட்டன் கேரக்டர்னு எனக்கு தெரியும். அதனால தான் லக்ஷ்மி மேடம் மேலே பாரத்தை போட்டுட்டு எஸ் ஐ வில் கம் டு தி யூஎஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போல்லாம் வந்து ஷூட்டிங்க்கு 12 பேர் எல்லாமே யாரும் போக மாட்டாங்க, நான் ஒருத்தி மட்டும் போனேன். அது பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா 12 பேர் போனால் சுஹாசினி × 12 க்ளோன்னு தொல்லை. அதனால் சுஹாசினிங்கிற ஒரு தொல்லையை மட்டும் இவங்க வந்து சகிச்சிக்க வேண்டியிருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த ஷூட்டிங்.
எனக்கு எல்லா சீனுமே ஸ்ருதி ஹரிஹரனோட தான். வழக்கமாக ஹீரோயின்லாம் எப்படின்னா கேரவானில் இருப்பாங்க, ஜஸ்ட்டு ஷார்ட்டுக்கு வந்துட்டு டயலாக் பேசிட்டு போயிடுவாங்க, ப்ராம்ப்டிங் இருக்கும், அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க, சில சமயம் ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்ருதி ஹரிஹரன் வந்து கீழே தரையில் உட்காந்து என்கிட்ட, மேம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாம்னு போட்டு அரிச்சு பிடுங்கி, அம்மா இது தமிழ்மா, எனக்கு ஒன்றும் ரிஹர்சல் தேவையில்லை, டேக்கு போயிடுறேன், நான் இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு பிளேயில் ஆக்ட் பண்ணுற மாதிரி டயலாக்லாம் படித்து எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ சங்கருக்கு வந்து கிருஷ்ண சங்கருக்கு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கல. ஏன்னா ஷார்ட் ரெடினோடனே நாங்கள் ஏற்கனவே ரெடியாக இருப்போம். ஸோ இட் வாஸ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன ரோல் தான் என்னோடது. ஸோ அதனால் என்னோடய வேலை வந்து சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி பீப்புள் தான். சினிமா ஷூட்டிங் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது உங்கள் பொண்ணோட கல்யாணம் அப்போ என்ன கலாட்டா நடக்குமோ அதெல்லாம் ஷூட்டிங்கோட ஒரு நாள் நடக்கும். சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம்னா எல்லாரும் பயப்படுவாங்க, நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன். ஏன்னா எங்களுக்கு தினம் கல்யாணம் தான் சினிமாவில். உங்கள் கல்யாணத்துக்கு 2000 பேர் தான் வருவாங்க, எங்கள் கல்யாணத்துக்கு 5000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்தோட கலாட்டா எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்கும். அதை சின்ன யூனிட் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப பிரமாதமாக சமாளித்த கோபிக்கும் ராஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வேனோட டிரைவர் வந்து ப்ரீவியஸ் டே வி டேக்கன் ஹிம் டு அன் இந்தியன் ரெஸ்டாரண்ட். அங்கே சாப்பிட்டுட்டு சாவி அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வச்சுட்டு இவர் வந்து வீட்டில் வந்து தூங்கிட்டார் ரூமில் வந்து. காலையில் நாங்கள்லாம் வந்திருக்கோம், ஃபேன் இருக்குது, சாவி இல்லை. டைரக்டர் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை திறந்து அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்து அந்த வேன் திறந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு லைட் வந்தது. இந்த மாதிரி நம்ம கண்ணில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் நாங்கள்லாம் பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே என்னை பார்த்த உடனே, நான் ஸ்கூலில் படிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 30-40 வயசு இருக்கும், அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனால் இந்த வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஷூட்டிங்கில் தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மியூசிக் டைரக்டர் ஆதித்யா ராவ், ஹிஸ் பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு பண்ணி எங்கள் எல்லாருக்கும் லஞ்ச் கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க? அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும்னா இருக்கலாம், சுஹாசினி படத்தை எங்கேயோ பார்த்துருக்காங்க அவங்களோட சின்ன வயசில். அதனால அந்த சாப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் நெய், இன்னும் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அப்போ தான் என்னோட வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுது. வண்டர்ஃபுல் இட் வாஸ். அண்டு கிரேட் சாய்ஸ் ஆஃப் அரவிந்த் கிருஷ்ணா ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர். பிகாஸ் எல்லாரும் நியூ கமர்ஸாக இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்டன் மாதிரி ஒருத்தர் எல்லாரையும் லகான் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சினிமா தெரிஞ்சு அட் த சேம் டைம் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபரை சூஸ் பண்ணது வந்து ஐ திங்க் இட் வாஸ் ரியலி லைக் அ ட்ரம் கார்டு. ஆனால் அவர் வந்து இந்த அமெரிக்கன் யங் யூனிட்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தமாஷாக இருந்தது. இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாருமே என்னதான் இருந்தாலும் தொழில்னு அப்படின்னு வந்துட்டுருப்போ அந்த ஒரு பக்தின்னு இருக்கும். அந்த தொழில் பக்தி அங்கெல்லாம் யாருக்கும் கிடையாது. வந்தோமா, வேலையை பார்த்தோமா, போயிட்டே இருப்போமா. முக்கியமான டெத் சீட்டில் நாங்கள் கஷ்டப்பட்டு டைலாக் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அமெரிக்கன் இன்னொரு அமெரிக்கன்ட்ட, did you go for that weekend trekking to the mountain அப்படின்னு அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயத்தை ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்னையா இது, நாங்கள் வந்து தொழிலே தெய்வம்னு இருக்கோம், நடுவில் நீ ஹாலிடேக்கு போனப்போ வீக்கெண்ட் போனதெல்லாம் பற்றி பேசியிருக்கேன். பட் எல்லாம் பொறுமையாக இருந்து ஒரு நாளைக்கு சிங்கம் சிதறி வெடிச்சுது. நம்ம சினிமாட்டோகிராஃபர் சைலன்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, அப்படியே குவைட் ஆகி கொஞ்சம் நேரம் வேலை பார்க்காம இருந்துட்டாங்க. சைலன்ஸ்னது வாயத்தான் மூட சொன்னோம், வேலையை மூட சொல்லலையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் டைரக்டரும் கோபியும் போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வந்தது. ஸோ அதனால் வெளிநாட்டில் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக கிடையாது, ரொம்ப 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 கஷ்டம். எங்களெல்லாம் கொஞ்சம் வந்து பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணணும், அந்த வீட்டில் ஒரு ஷூட்டிங் நடக்கும், அவங்க தே ஷுட் அலவ் ஃபார் த ஷூட்டிங் எல்லாம். இதெல்லாம் மீறி 23 டேஸில் இந்த படத்தை முடித்தது வந்து ஐ திங்க் இட்ஸ் அமேசிங். ஸோ இந்த படத்தை நீங்கள் எப்படி ஆடியன்ஸாக பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்களோ அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கை நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக பார்த்தேன். நான் இருந்த ஒரு 6 நாள். அமேசிங் ஜாப் தட் தே டிட். அண்ட் பிரகாஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் புல்லிங் இட் ஆஃப். பிகாஸ் ஒரு ப்ரொடியூசரே ஒரு ஆக்டராக இருக்கும்போது நமக்கு வேறு ஏதோ ஒரு தோணும், ஆஹா இவர் வந்து தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக படம் எடுத்துருக்காரு. கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு 10 நாள் நான் பார்த்த ஷூட்டிங் வரைக்கும் அவருக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு கேமரா முன்னாடி போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அவர் வந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷனில் 6வது அசிஸ்டன்ட் மாதிரி அங்கேயும் ஓடிட்டு இருந்தார். எல்லா வேலையும் அவரே பாடிட்டு இருந்தார். நம்ம ஊர்லலாம் ப்ரொடியூசர் தான் சேர் போட்டு ஜாலியாக உட்காந்து எல்லாரையும் விரட்டலாம், அங்கே அப்படி இல்லை, அவரை தான் எல்லோரும் விரட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் வரலக்ஷ்மி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவர் சொன்ன மாதிரி, யுகி சேத்து சொன்ன மாதிரி, அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட்டே கிட்ட வராமல் ஒரு இந்தியன் லாயர் வந்து ஃபுல்லாகவே
அவங்க பாஷையில் பேசும்போது அந்த யூனோ ஜார்கன்ஸ், அந்த பர்டிகுலர் வொக்காபுலரி, அந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது எந்த பிசுறுமே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணீங்க. எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தான் தெரியும். ஒரு ரூம் ஃபுல் ஆஃப் ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டாலும் ஒரு 3 கேமரா இருக்கும்போது எழுந்து நின்று குரலே வர்றதே பயப்படும். பார்த்திபனுக்கு தெரியும், அது யூகி சேத்துக்கு தெரியும், பிரகாஷ்க்கு தெரியும், வெளியில் வராது அத்தனை பேரையும் பார்க்கும்போது. பட் அதெல்லாம் மனசில் வாங்கிக்காம பர்ஃபார்மன்ஸ், நான் ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இதில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அதை மீறி வர்றது, என்னதான் இருந்தாலும் ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன பயங்களெல்லாம் எதிர்த்து பண்ணுறதுங்கிறது வந்து அமேசிங். ஸோ டைரக்டர் கிருஷ்ணா, நீங்களும் ரொம்ப அழகாக பண்ணீங்க. 23 நாளில் படத்தை முடிக்கிறதுங்கிறது, you have to be a genius to do 23 நாள். சான்ஸே இல்லை. I mean to plan and everything. So congratulations, and you won't believe it, in the costume க்கு வந்தவங்க அனிதா, who's our Kenny's sister, you know, amazing. ராஜி எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 கூட்டு முயற்சியாக தான் இது பண்ணாங்க. அதில் அகெயின் ஐம் சேயிங், எல்சாங்கிற வண்டர்ஃபுல் கேரக்டர் வெளியிலேருந்து தான் பார்த்துட்ருக்கேன். இந்த கோர்ட் ரூம் ட்ராமாவெல்லாம் எல்சா வந்து ஹெவன்லேருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நானும் இந்த படத்தை சைட்லேருந்து பார்த்தேன் ஷூட்டிங்கில். இப்போது ஆடியன்ஸ் நீங்கள்லாம் பார்க்கும்போது உங்கள் கூட உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஐம் விஷிங் த டீம் த வெரி 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 பெஸ்ட் தட் இட் ரிச்லி டிசர்வ்ஸ். தேங்க்யூ. Prakash sir, may I please invite you to present your book Lanka to our very own Suhasini Maniratnam ma'am. Thank you so much, Suhasini ma'am. Always, always a pleasure listening to you speak. Thank you. அடுத்ததாக, I'd like to invite the gorgeous, the bold, the beautiful. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். She does not need an introduction. Ladies and gentlemen, may I now invite Varu. எல்லாருக்கும் வணக்கம். லஞ்ச் டைம் ஆல்மோஸ்ட் ஆக போதா? எல்லாம் முடிச்சுட்ருக்கோமா இல்லை தூங்குறோமா? ஓகே, எல்லாம் முடிச்சிட்ருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி உங்கள் டைமை கொடுத்ததுக்காக. அண்ட் பார்த்திபன் சார், யூவி சார், சுஹாசினி மேம், இவ்வளோ பேர் இருக்காங்க, சித்ராம் சார் இங்கே இல்லை. பட் தேங்க்யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஃபில்ம் வேர்டிக்ட். ஐ திங்க் என்னை வந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்னு சொல்லலாமா கிருஷ்ணா சார்? ஹாலிவுட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ரைட் ஐ திங்க் இட் வில் பி யூ. பிகாஸ் நான் வந்து எந்த படத்தில் வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் எந்த படத்துலையும் பேசினதில்லை. பட் எனக்கு இங்கிலீஷ் ஒரு பக்கம் ஈஸி, பிகாஸ் என்னோட திங்கிங் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஸோ அதனால் எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் என்னன்னா இதில் படித்து கொஞ்சம் ஸ்லோவாக பேசணும். ஏன்னா நான் இங்கிலீஷில் பேசணும்னா பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக பேசி யாருக்குமே புரியாது. ஸோ கோர்ட்டுக்கே புரியாது. ஸோ வந்துட்டு அது வந்து அந்த எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணேன் அந்த படத்தில். அண்ட் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உலகத்தில் ஒரு ஆக்டிங் நடக்கும், அவங்க உலகத்தில் ஒரு வேறு மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு வேறு மாதிரி ஆக்டிங் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்தி காம்படிஷனாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ஆனான்னு சொல்லி எனக்கு ஏற்று வந்து ஒரு ஆக்டர் இருந்தாங்க. ஐ தாட் ஷி வாஸ் அமேசிங். ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி நடந்துருந்துச்சு. அண்ட் தட் வாஸ், ஐ திங்க் அதுதான் வந்து அந்த படத்துக்கான அந்த ஃப்ளேவரே. பிகாஸ் 2 லாயர்ஸ் வந்து அவங்க எதுக்கும் போது அந்த ஒரு டென்ஷன் தான் அது கிரியேட் பண்ணுறது தான் வந்து அந்த படம். ஸோ ஐ திங்க் ஹியர் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு ஆனா. ஷி கேவ் மீ அ லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் சேலஞ்ச் மீ ஆல்சோ டு பி அ பெட்டர் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் மேம் சுஹாசினி மேம் கூட வந்து எனக்கு காம்பினேஷன் கிடையாது. பட் ஐ திங்க் ஷி இஸ் த ஒன்லி ஒன் ஹூ வில் சே லிட்டரலி ஷி சீன் மீ ஃப்ரம் திஸ் சைஸ். ஸோ அந்த வயசுலேருந்து ஐ திங்க் ஐ பின் ரன்னிங் பிஹைண்ட் ஹர் ஆல் த டைம். எவ்ரி டைம் ஐ சி ஹர், சுஹாசினி ஆண்டினா ஷி ஆல்வேஸ் நோஸ் மீ as a kid. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ இன்னைக்கு வரைக்குமே வந்து அப்படியே போயிட்டுருக்கு. எனிதிங் ஹேப்பன் ஷீல் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு மெசேஜ் மீ அண்ட் சே ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் வந்து அவங்ககிட்ட தான் வரும். அண்ட் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்ட காரணம் வந்து கோபி சார். அவர் பை டிஃபால்ட் வந்து எந்த படம் பண்ணாலும் வரும், இந்த படத்தில் பண்ணிட்டே வரும்னு சொல்லி ஃபஸ்ட்டு கால் வருது வந்து எனக்கு தான் வரும். அண்ட் தேங்க்யூ கோபி சார், பிகாஸ் ஐ திங்க் யூ ஆல்வேஸ் kept me in your நிபுணன் ஒரு படம் பண்ணேன். அப்போ வந்து அவர் கூட தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். ஸோ ஹி வாஸ் ஈபி ஆன் த ப்ராஜெக்ட் அண்ட் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ தேங்க்யூ கோபி சார் ஃபார் ஆல்வேஸ் கீப்பிங் மீ இன் யுவர் ஹார்ட் அண்ட் ஆல்வேஸ் ஆஃபரிங் மீ எனிதிங் தட் யூ கம் அக்ராஸ் வில் ஃபர்ஸ்ட் கம் டு மீ, ஐ நோ ஃபார் ஷுவர். ஸோ அதனால் தேங்க்யூ ராஜிமா ஃபார் பீங் ஹிஸ் சப்போர்ட் சிஸ்டம். And Krishna sir, thank you so much. This film was a very different experience for me. And நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு different version of me. அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசராக இல்லை வந்து என்னன்னு தெரியல. பிகாஸ் ஒரு டைமில் வந்து 11 o'clock ஆனால் ஓகே எல்லாரும் ஆர்டர் கொடுத்தீங்களா, யாருக்கு யாருக்கு என்ன சாப்பாடு வேணும் என்னன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் இறங்கி எல்லாருக்கும் ஆர்டர்லாம் எடுத்து சாப்பாடெலாம் போய் அவர் தான் ரெடி பண்ணுவார்.
அண்ட் ஐ திங்க் அவரை வந்து அவர் கேரக்டர் வந்து நீங்கள் படத்தில் பார்க்கும்போது டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும். இவர் யார் கூட தான் இருக்காரு, இவங்களா யார் அதுன்னு சொல்லி நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு அவர் பயங்கரமாக வந்து ஒரு ப்ளே பாய் இமேஜாக வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். வெல்கம் டு இந்தியன் சினிமா. தட்ஸ் ஆல் ஐ கேன் சே பிகாஸ் யூ ஆல்ரெடி பெர்ஃபார்ம்ட் ஹியர். அண்ட் பார்த்திபன் சார், thank you for being here today, and you always know I love you for the longest time and I admire your work. And உங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணதுல வந்து எனக்கு பயங்கரமான ஒரு always ஒரு excited feeling, and I'm really honored that I got to work with you. And you, I'm a massive fan of your writing. I love your writing. I'm not a day that I've not seen your work and laughed. I think over and over again you bring a smile to my face always, and to hear such amazing words from you வந்து ரொம்ப I felt very blessed, and a lot of gratitude to all of you here who spoke such nice things about me. Thank you, and I will continue to do my best and entertain you all. Thank you so much. I request you to stay back. Ma'am, can I request you to stay back? Amma, as Prakash sir would like to present his book, Lanka. Thank you so much, Varu. We love you always, and we're very, very excited to see you in this film. யாருக்காவது கேள்விகள் படத்தை பற்றி இருக்குன்னா நீங்கள் இப்போ கேட்கலாம். இந்த தருணம் அதுக்காக. அக்னி என்டர்டெயின்மெண்ட் ப்ரெசென்ட்ஸ் த வேர்டிக்ட் மே 30 ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம எல்லாருமே அந்த படம் டிசர்வ் பண்ணுற லவ்வையும் சப்போர்ட்டையும் கொடுக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். கொஷின்ஸ் இருக்கு? எஸ். சார் டைரக்டர் சார், வெர்டிக்டில் சுத்தியெல்லாம் உடஞ்சிருக்கு. பொதுவாக தீர்ப்பு சொல்கிறப்ப பேனாவோட நிப்பு உடையும், இங்கே சுத்தியெல்லாம் ஏன் உடஞ்சிருக்குது? ஹலோ, கேட்குதா? ஒரு நிமிஷம். சுதர் அண்ட் கேகே ஒரு நிமிஷம் ஸ்டேஜ் வரீங்களா ப்ளீஸ்? சுதர் அண்ட் கேகே ப்ளீஸ். எக்ஸாக்ட்லி அதுதான். அதுக்குள்ளே யோசிச்சிருவார் ஒரு பதில். பக்கத்தில் வச்சுனாலே டென்ஷனாக இருக்குது. சார், சுத்தியல் உடஞ்சிருக்குல்ல, ஏன்னா அங்கே நடந்த செயல் அந்த மாதிரி செயல் சார். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஏன் அது உடஞ்சிருக்காங்கன்னா அங்கே நடக்கிற செயல் அந்த மாதிரி செயல். ஸோ நான் இதுக்கு மேலே அது கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு முழு டீட்டெயில் கொடுக்க வேண்டியதாக படத்தை பற்றி. அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா புரியும் அது. கண்டிப்பாக சார். சார் அதே மாதிரி டைரக்டர் சார் சொல்லுங்கள். வரலட்சுமி மேடம் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, அழகாக நடிப்பாங்க, அதெல்லாம் ஓகே. சரி, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க மேரேஜுக்கு அப்புறம். ஆனால் வந்து அவங்க தமிழ் பேசினாலே எங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்திபன் சார் கூட சொன்னார், ஹேராமுக்கு அப்புறம் இந்த தமிழ் ரைட்ஸ் ராதிகா கேட்ட மாதிரி இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இங்கிலீஷே பேசியிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் புரியுமா இல்லை அமெரிக்கன் தமிழர்களுக்கு மட்டும் புரியுமா? கண்டிப்பாக கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ அவங்களே சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸ்லோவாக தான் பேசுனாங்க. அதுவும் இங்கிலீஷ் கூட கண்டினியூஸாக வராது உங்களுக்கு. போயிட்டு உங்களுக்கு இந்த கோர்ட்லேருந்து விஷுவல் வெளில போயிட்டு திருப்பி வரும். அப்படி வரைச்சி அவங்களுக்கு நிறைய உங்களுக்கு தமிழ் தான் வரும். என்னங்க இல்லை. ஸோ அதனால் வரலட்சுமி க்ளீனாக பேசியிருக்காங்க, ஸ்லோவாக பேசியிருக்காங்க, புரியும்படி பேசியிருக்காங்க. அவங்களே தான் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு டயலாக் பேசும்போது வந்து எப்போ ஃபாஸ்ட்டாக பேசினாலும் நீங்கள் ஐ வில் ரிப்பீட் கிருஷ்ணான்னு பண்ணவே இல்லை. அவங்களே நல்லா தெரிஞ்சு மெதுவாக தான் பேசினாங்க. ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு, ட்ரெய்லரில் நிறைய இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். படத்தில் ஆக்சுவலாக 60-70% தமிழ் தான். ஸோ கோர்ட் ரூம் வெளில நடக்கிறது எல்லாமே தமிழ் தான். கோர்ட் ரூமில் தமிழ் பேசினா கேவலமாக இருக்கும், அதனால இங்கிலீஷ் பேசியிருக்கோம். ஓகே சார். சார் அது மாதிரி படத்தில் நிறைய ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறதா சொன்னீங்க. ஆமாம். இங்கே பேனரில் யாரையும் காணுமே, எங்களுக்குலாம் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களோ? இல்லை, நீங்கள் பாலிவுட் ஆச்சுன்னா உடனே நீங்கள் டாம் குரூஸ், ஆஞ்சலினா ஜோலி அந்த ரேஞ்சிலேயே இருந்தீங்கன்னா கஷ்டம். இவங்கெல்லாம் அங்கேயும் அடுத்த கிரேட் மூவிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி மூவியில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் தான், அங்கே நடிக்கிற ஆர்டிஸ்ட் தான். உங்களுக்கு தெரியலைன்னா ஏன்னா பிகாஸ் அந்த படங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் ஆல் ஓவர் த வேர்ல்டு வருது கிடையாது. இதெல்லாம் அங்கேயே எடுக்கிற படங்கள். அதனால தான் உங்களுக்கு தெரியல. நான் உங்களுக்கு வேணும்னா நான் ரெஃபரன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக சார். யூவி சார், நீங்கள் சொல்கிறப்ப நிறைய விஷயம் சொன்னீங்க. நீங்களும் பார்த்திபன் சாரும் அதான் உள்ள இந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர். உண்மையான குரலுக்கு உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். ஆமாம், சரி. இல்லை அவ்வளோ என்ன நீங்கள் தனி கேரியரை மிஸ் பண்ணுறீங்களே, குரலை வச்சுட்டு என்னெல்லாமா பண்ணலாம் நீங்கள். தேங்க்யூ சார். அதாவது இந்த படத்தை வந்து நீங்களும் பார்த்திபன் சாரும் பேசுகிறப்ப எனக்கு ஒரு சின்ன பயம் வந்தது. அது வந்து உண்மையான பாராட்டா வஞ்ச புகழ்ச்சி அணியா?
இல்லை அவ்வளோ டீட்டெயிலாக போனால் அது உண்மையான பாராட்டாக தான் இருக்கணும். கண்டிப்பாக. மேல இருந்து வரையா கொஞ்சம் தெரிஞ்சுக்க, நீங்கள் சொல்கிறது உண்மை தான். நீங்கள் டீட்டெயிலாக சொல்கிறீங்கல்ல. பார்த்திபன் சார் உங்கள் பதிலையும் எதிர்பார்க்குறேன். இல்லை, நான் தான் சொன்னேன் இல்லைங்க, சண்டே மட்டும் தான் நான் போய் பேசுவேன். தினம் சண்டே அவருக்கு. ஏதோ பேசணும்னு சொன்னேன். ஒரே நிமிஷம், ஒரு கேட்டார்ல, யார் சார் நீங்கள் கேட்டிங்களே, நீங்கள் தான் சார். சார் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் சார். உண்மையாக தான் சார் பாருங்க. தேங்க்ஸ். நீங்க கண்ணாடி போடாதது தான் முக்கியமான காரணம். எல்லாருக்கும் வணக்கம். சார், பார்த்திபன் சார் எழுத தவறிய பாடலை தான் நான் எழுதியிருக்கேன் இந்த படத்துக்கு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வேண்டியிருக்கேன் நான், சார் எழுதக்கூடாது, சார் பிஸி ஆயிடணும் அப்படின்னு. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாய்ப்பு கொடுத்த கோபிகிருஷ்ணன் சாருக்கும், இயக்குனருக்கும், தயாரிப்பாளருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த பாடல் மட்டுமல்ல, எல்லாரும் வந்து சுச்சுவேஷனுக்காக பாட்டு எழுதுவாங்க, பாட்டுக்கு இந்த சுச்சுவேஷனை மட்டும் சொல்லுவாங்க. இந்த படத்திலோட மொத்த கதையும் என்கிட்ட சொல்லி அந்த பாடலை வாங்கினாங்க. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த கதையுடைய சாரமும் அந்த பாடலில் இருக்கும். என்னுடைய பேர் நெய்னார், NYNARன்னு இந்த பேர் இதில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருக்குது. கைகள்லாம் உதறுது. இத்தனை ஆளுமைகளுக்கு முன்னாடி என்னை நிற்க வச்ச மறுபடியும் நன்றி சொல்கிறேன் அவர் கோபிகிருஷ்ணன் சாருக்கு. என்னுடைய மானசீக குரு அவர் பார்த்திபன் சார். அவர்கிட்ட சந்தித்த முதல் சந்திப்புலேயே என்னுடைய புத்தகத்தை கொடுத்ததுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச கோபிகிருஷ்ணன் சார் மறுபடியும் எனக்கு இந்த ஒரு பாடலையும் எனக்கு வழங்கி எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு. நான் ஒரு 11 புத்தகங்கள் போட்டிருந்தாலும் ஒரு புத்தகத்தையாவது பார்த்திபன் சார்கிட்ட கொடுத்துட முடியாமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த தருணத்தில் தான் ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக எனக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தார். அதுக்காக நான் மீண்டும் அவர்கிட்ட நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு பெண்ணின் சக்தியை, பெண்ணின் திறமையை, பெண்ணின் புத்திசாலித்தனத்தை, பெண்ணின் உளவியலை இந்த படம் பேசுது. இந்த படம் பேசுது. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். Thank you. ரொம்ப நன்றி. To mark the release and the launch of the trailer.